அல்லேலூயா. இயேசு உங்களை மெய்யாகவே நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை காணொளி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனசோர்வோடு இனி எனக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வேளையிலே, இந்த நாளிலே உங்களோடு திட்டவட்டமாய் பேசுவார். நாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. Let's worship the Lord together. The Lord is able to bless and strengthen us as we seek Him. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகனும். சேர்ந்து பாடுவோம். நீர் மட்டும் பெருகனும். இயேசு ஒருவரே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் இயேசுவே. கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். நமக்காக அவர் சிலுவையிலே பாடுகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டனாலும், இந்த நாளிலே கர்த்தர் ஒரு குயவனை போல நம்மை வடிவமைக்க முடியும். நம்முடைய எதிர்காலத்தை அவர் வடிவமைக்க முடியும். சேர்ந்து உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் உயரனும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. சேர்ந்து தேவனை ஆராதித்தோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா?
வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக அவர் ஆவலாய் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய இலக்கையும் நம்முடைய எதிர்காலத்தையும் மாற்றும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. அவர் பெரியவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லையற்ற சிருஷ்டிகருக்கும் எல்லையுள்ள மனுஷனுக்கும் தொடர்பு என்ன? What is the connection between an infinite God and a finite human being? இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை தெளிவாக நாம் கேட்போமாக. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் வல்லவர், அவர் எங்கும் பிரசன்னராக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து நம்மை போஷிக்கிறார். நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவர் நல்லவர். கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். Taste and see that the Lord is good. But today you may be having a question. How can a finite human being understand an infinite God? How can a finite creation understand an infinite creator? எல்லையற்ற சிருஷ்டிகரை எப்படி எல்லையுள்ள மனுஷன் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், உறவு கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆவலோடு நீங்கள் அந்த கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். எல்லையற்ற தேவன் மனுஷரிடத்திலே அவர் ஒரு நெருங்கிய ஒரு உறவு கொள்ளும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிவவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. You know, the Bible says that we as finite human being, we are not able to understand the infinite God unless God himself reveals himself to us. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். The Bible says in Titus chapter 3 verse 5, He saved us not because of our righteous things we have done, but because of His mercy. He saved us through the washing of rebirth and the renewal by the Holy Spirit. தேவனுடைய இரக்கத்தின்படியே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய மரணத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். சாப கட்டுகளில் இருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். The Bible says that God has saved us because of His mercy. God has saved us from eternal death, slavery to sin, and the bondage of curses. Hallelujah! Do you believe it, my brother? Do you believe it, my sister? The Lord has saved us. கர்த்தர் நம்மை பாவ கட்டுகளில் இருந்து அதை உடைத்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமை தாழ்த்தியதினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Today, the Bible says that God has washed us through the washing of rebirth, regeneration, and the renewal of the Holy Spirit. அவர் நம்மை மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
We have not known all the Lord's treasures, but he shall open them up to us if we diligently seek him. ஒருவேளை கர்த்தருடைய பொக்கிஷங்கள் அனைத்தையும் நாம் இந்த நாளிலே அறிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனை விடாமுயற்சியோடு தேடும் பொழுது அவர் அவற்றை நமக்கு வெளிப்படுத்துவார். As human beings, we have limitations. We do not have answers to the many concerns that we have. மனுஷர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. பல காரியங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் இல்லை. We may have no answers to the many things that are happening in our lives. But God is our answer. Like the vaccine, we don't have a vaccine. We do not know when a vaccine for the COVID-19 will actually, be surfaced, be made known to the world, to the public. When will the economy improve? Where will my children be protected when they go back to school? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் அடுத்த வாரம் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்க போகிறார்களோ அவர்களுடைய பாதுகாப்பை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை குறித்து நாம் ஒருவேளை குழம்பிக் கொண்டு இருக்கலாம், குழப்பத்தோடு அமர்ந்திருக்கலாம். அல்லது இந்த கொரோனா கிருமி தொற்றின் அதனுடைய குணமாக்கும் வேக்சினை எப்ப கண்டுபிடிக்க போகிறார்கள் அதை குறித்து நாம் வேதனையோடு நாம் அமர்ந்திருக்கலாம். We have limitations, but today God is letting us know that he is an infinite God and he is above all situation. நாம் ஆராதிக்கிற தேவன் இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் உயர்ந்திருக்கிற தேவன். அவர் பெரியவர். அவர் எல்லையற்ற சிருஷ்டிகர்த்தர். இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஒருவேளை இந்த அனுபவம் உங்களிடத்திலே இராவாவிட்டால் நீங்கள் என்னோடு ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Maybe today you may not have the experience of this infinite God, this washing of rebirth, regeneration, that experience of being renewed by the Holy Spirit. But God is calling you to understand as he desires to reveal himself to you. கர்த்தர் அவரை வெளிப்படுத்தும்படியாக, நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும்படியாக, உங்களுடைய சூழ்நிலையிலே அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஆவலாக காத்திருக்கிறார். ஒருவேளை இந்த எல்லையற்ற தேவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே நான் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன். என்னோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. Let us pray together. Dear Lord Jesus, I know that I am a sinner and I ask for your forgiveness. I believe you died for my sins and rose from the dead. I turn from my sins and invite you to come into my heart and life. I want to trust and follow you as my Lord and Savior. அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே,
நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், மரித்தோரிலிருந்து எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். நான் என் பாவங்களிலிருந்து விலகி என் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் வரும்படி உங்களை அழைக்கிறேன். என் தேவனும் இரட்சகராக உம்மை நம்பி பின்பற்ற விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. அன்புள்ள பரலோக தகப்பனே, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் இன்று உம்மை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. Dear Heavenly Father, help me to experience the washing of rebirth and renewal by the Holy Spirit today. In Jesus' name I pray. Amen. 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 Praise the Lord. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்து இருக்கிறீர்கள். உங்களை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய போதகர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You have made an important prayer today and God has heard your prayer and we want to follow up with you. Kindly contact your pastors. இந்த நாளிலே உங்களிடத்திலே 2 அறிவிப்புகளை சொல்ல நான் ஆவலாக இருக்கிறேன். முதலாவதாக, இந்த வருகிற 31ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியிலே நமக்கு ஒருங்கிணைந்த பெந்தைக்கோஸ்தே ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அந்த நாளிலே பேராயர் ரேனிஸ் பொன்னையா மற்றும் பேராயராக நியமிக்கப்படவிருக்கும் அருள் திரு கேனன் முனைவர் டைட்டஸ் சாங் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மென்றின் தமிழிலும் செய்தி மொழிபெயர்க்கப்படும். I want to encourage you and your family to prepare yourself for this coming Sunday as we come together for a combined Pentecost service which will be held this Sunday 31st of May at 10:30 a.m. The speakers, Bishop Renis Ponaya and Bishop Designate Reverend Canon Dr. Titus Chong will bring God's word to us. Kindly pray for them and their families. Hallelujah. Pray for God's fresh outpouring of His Holy Spirit upon our lives, upon our families, upon our churches, upon our communities and also our nation. Hallelujah. The second announcement is about our St. Paul's Church AGM. The notice of AGM will be sent to you via email. During this Sunday, we will send it to all electoral roll members. This particular details about our AGM. வருடாந்திர பொதுக்கூட்டத்தின் அறிவிப்பு 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். எலக்ட்ரல் ரோல்லே உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுத்திருக்கிற அனைவருக்கும் இந்த வருடாந்திர பொதுக்கூட்டத்தின் விவரங்களை நாம் அனுப்புவோம். இந்த வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வரப்போகிற தலைவர்களுக்காக நீங்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God bless you and God is with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன், எல்லையற்ற தேவன், எல்லையுடைய நம்மை நேசிக்கிற கர்த்தர். அவரை நாம் பின்தொடர்வோமாக, அவருக்காக நாம் வாழுவோமாக. ஆமென்.